அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபிஷ் லவர்ஸ் தமிழ். நான் உங்கள் எஸ்ஆர் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம வந்து ரெட் டெவில் சிச்சிலிடை பற்றின ஒரு சின்ன ரிவ்யூ அண்ட் அதோட கேர் டிப்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ஃபிஷ் வந்துட்டு எங்கே வாழக்கூடிய ஒரு ஃபிஷ்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பாண்டில் தான் வாழும். அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு லோட்டஸ் பாண்டில் வந்துட்டு அதிகமாக பார்க்க முடியும் நண்பர்களே. ஸோ உங்கள் வீட்டில் ஏதாவது பாண்ட் செட்டப்பில் வந்துட்டு நீங்கள் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் இந்த ஃபிஷ்ஷை தாராளமாக வாங்கிட்டு வரலாம். ஒருவேளை உங்கள் வீட்டில் வந்துட்டு எந்த ஒரு பாண்ட் செட்டப்பும் இல்லை, எந்த ஒரு பாண்டும் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக இதை வந்து ஃபிஷ் டேங்க்லேயும் விடலாம். பட் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் பிளான்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் ஃப்ளோட்டிங் டேப்பில் ப்ரொவைட் பண்ண நண்பர்களே. ஏன்னா இது வந்து லோட்டஸ் பாண்டில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் லோட்டஸ் வந்து எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கே தெரியும். ஃப்ளோட்டிங் டைப்பில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த ஃபிஷ்ஷை வந்து உங்கள் அக்வேரியம் வாங்கிட்டு வரும்போது நீங்கள் ஃப்ளோட்டிங் டைப்பில் பிளான்ஸை ப்ரொவைட் பண்ணிங்கன்னா இந்த ஃபிஷ்ஷை வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ண நண்பர்களே. ஒருவேளை உங்களால் வந்துட்டு லைவ் பிளான்ஸ் வந்து கொடுக்க முடியல, அதாவது ஃப்ளோட்டிங் டைப்பில் வந்துட்டு உங்களுக்கு லைவ் பிளான்ஸ் கிடைக்கல அப்படின்ற போது நீங்கள் வந்துட்டு பிளாஸ்டிக் பிளான்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் எந்த ஒரு இஷ்யூவும் இருக்காது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபிஷ்ஷை வந்துட்டு பிகினர்ஸுமே தாராளமாக வாங்கலாம். ஏன்னா இந்த ஃபிஷ்ஷை கேர் பண்ணிக்கிறது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கிறதுனால பிகினர்ஸுக்குமே இது ஒரு நல்ல ஃபிஷ்ஷாக இருக்கும் நண்பர்களே. ஸோ நீங்கள் வந்துட்டு மற்ற சவுத் ஆஃப்ரிக்கன், சவுத் அமெரிக்கன் சிச்சிலிட்ஸ்லாம் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த ஃபிஷ்ஷை வாங்கி நீங்கள் கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஃபிஷ்ஷை வாங்கிக்கலாம். ஏன்னா இதை கேர் பண்ணிக்கிறது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நண்பர்களே. அடுத்தது இந்த ஃபிஷ்ஷுக்காக இந்த கரெக்டான டேங்க் செட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபிஷ்ஷை உங்கள் அக்வேரியமில் வச்சிருக்கும் போது நீங்கள் கொஞ்சம் ஃப்ளாட் ராக்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிங்கன்னா இந்த ஃபிஷ் வந்து ரொம்ப ஹாப்பியாகவே ஃபீல் பண்ணும். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பாண்டில் இருந்த ஒரு ஃபிஷ்ஷை நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து நீங்கள் பாண்ட்லாம் பார்த்துருந்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஏன்னா அங்கே வந்துட்டு ஃப்ளாட் ராக்ஸ் தான் அதிகமாக அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஃப்ளாட் ராக்ஸோட சேர்த்து கொஞ்சம் ஃப்ளோட்டிங் டைப்பில் பிளான்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிங்கன்னா இந்த ஃபிஷ்ஷை வந்து ரொம்ப ஹாப்பியாகவும் லைஃப் லாங் நீங்கள் வந்து வச்சிருக்க முடியும் நண்பர்களே. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதை வந்து ப்ரீட் பண்ணும் அப்படின்னு நினச்சாலும் இது வந்து ரொம்பவே ஈஸியாகவே ப்ரீட் பண்ணிடலாம். ஆக்சுவலி இது வந்து ப்ரீட் பண்ணுறது வந்து ரொம்ப பெரிய கஷ்டம்லாம் இல்லை. அதாவது ஃப்ளாரான் மாதிரி இது வந்து மேட் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம் இல்லை. இது ரொம்ப ஈஸியாகவே ப்ரீட் பண்ணிடலாம் நண்பர்களே. பட் நீங்கள் ப்ரீட் பண்ணணும்னு நினைக்கும் போது கொஞ்சம் ஹைடிங் ஸ்பேசஸையும் அண்ட் இதுக்கு வந்து டேங்க் மேட்ஸ் எதுவும் ஆட் பண்ணாமல் தனியாக ப்ரீட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே இதை ப்ரீட் பண்ணிடலாம். அடுத்தது இந்த ஃபிஷ்ஷோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு 10லேருந்து 12 இன்ச் வரைக்குமே வளரும். அதாவது கரெக்டாக சொல்லணும்னா 25லேருந்து 30 சென்டிமீட்டர் வரைக்கும் வளரும் நண்பர்களே. ஸோ இது வந்து நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களோட டேங்க் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கணும். மினிமம் வந்து ஒரு 200 லிட்டர்ஸ் பிடிக்கிற மாதிரி இருந்ததுனா தான் இந்த ஃபிஷ்ஷை வந்து உங்களால் ஹாப்பியாக பார்த்துக்க முடியும். ஸோ இந்த ஃபிஷ்ஷை வச்சிருக்கும் போது உங்களுக்கு வந்து டேங்க் சைஸ் வந்து ரொம்பவே முக்கியம் நண்பர்களே. அடுத்தது இதோட லைஃப் டைம்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மினிமம் நீங்கள் வந்து கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மினிமம் ஒரு 10 இயர்ஸ் வரைக்குமே பத்திரமா பார்த்துக்க முடியும். பட் நீங்கள் அதுக்கு மேலே கேர் எடுத்து ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் அதுக்கு மேலேயும் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஃபிஷ்ஷுக்கு கரெக்டான pH லெவல்னு சொல்லணும்னா 6.5லேருந்து 7.5 வரைக்கும் இருக்குது நண்பர்களே. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு 7ல் வந்து மெயின்டைன் பண்ணிங்கன்னா இது வந்து கரெக்டாக நியூட்ரலாக இருக்கும் நண்பர்களே. ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த வச்சிருக்கிறதுல எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. நெக்ஸ்ட்டு வாட்டர் டெம்பரேச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24லேருந்து 27 டிகிரி வரைக்குமே இது வந்து தாக்கு பிடிச்சிக்கும். ஸோ உங்களுக்கு டெம்பரேச்சர்லேயும் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. ஏன்னா நீங்கள் வந்துட்டு ரூம் டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணிங்கனாலே ரொம்ப கரெக்டாகவே இதை வந்து வச்சிருக்கலாம். ஸோ நீங்கள் வின்டர் சீசனில் மட்டும் அக்வேரியம் ஹீட்டர் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி இந்த ஃபிஷ் வச்சிருக்கிறதுல உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஸோ கடைசியாக வந்துட்டு இதோட டேங்க் மேட்ஸ் அண்ட் ஃபீடிங்ஸை பற்றி பார்த்துடலாம். டேங்க் மேட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்துட்டு சிச்சிலிடு வகையிலேயே அமெரிக்கன் சிச்சிலிடு, சவுத் ஆஃப்ரிக்கன் சிச்சிலிடு இதெல்லாம் கலந்து வரலாம். பட் நீங்கள் வந்துட்டு ப்ரீடிங் பண்ணணும் இந்த மாதிரி ஆசை இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு தனியாக இதை வச்சிருக்கிறது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆக்சுவலி இது வந்துட்டு இதோட ப்ரைஸ் வந்து ரொம்பவே கேர் எடுத்துக்கும் நண்பர்களே. ஸோ இதை வந்து நீங்கள் தனியாக வச்சுருந்தீங்கன்னா இதை ப்ரீட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அண்ட் இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ கடைசியாக வந்துட்டு இதோட ஃபீடிங் டிப்ஸ்னு பார்த்தோம்னா, இதுக்கு வந்து நீங்கள் எல்லா வகையான ஃபீடிங்குமே கொடுக்கலாம். அதாவது சிச்சிலிடு பெல்லட்ஸ் வந்து கொடுக்கலாம், அடுத்தது ஃப்ளாரான் பெல்லட்ஸு, லைஃப் ஃபீடர் கொடுக்கலாம். அது மாதிரி நீங்கள் எல்லா வகையான ஃபீடிங்கும் கொடுக்கலாம். ஸோ இது வந்து ஃபீடிங்லேயும் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது நண்பர்களே. பட் நீங்கள் ஃபீட் பண்ணும்போது மேக்ஸிமம் வந்துட்டு லைஃப் ஃபீடு வந்து ஒரு வாரத்துக்கு ஒருக்காவது கொடுக்குற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ஃபிஷ் வந்துட்டு லோட்டஸ் பாண்டில் இருக்கும்போது இது வந்து மேக்ஸிமம் வந்து லைஃப் ஃபீடு தான் அதிகமாக எடுத்துக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு லைஃப் ஃபீடு அதிகமாக ப்ரொவைட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நண்பர்களே. இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.